வணக்கம். திருக்குறள் காமத்துப்பால் களவியல் அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல். அலர் எழ ஆருயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால். எம் காதலை பற்றி பழி தூற்றி பேசுவதால் அதுவே எம் காதல் கைகூட வாய்ப்பாக அமையும் என்ற நம்பிக்கையில் எம் உயிர் போகாமல் இருக்கிறது என்பதை ஊரார் அறிய மாட்டார்கள். ஊருக்குள் பலர் எங்கள் காதலை பற்றி பேசுவதால் தான் அவளை இன்னும் பெறாத என் உயிரும் நிலைத்து இருக்கிறது. பேசும் பலரும் இதை அறிய மாட்டார். இது நான் செய்த பாக்கியம். எம் காதலை பற்றி அவர் எழுவதால் அறிய உயிர் போகாமல் நிற்கின்றது. எம் நல்வினை பயனால் பலரும் அறியாமல் இருக்கின்றனர். மலரன்ன கண்ணால் அருமை அறியாதலரமக்கீர்ந்ததிவ்வூர். குறள் 1142. அந்த மலர்விழியாளின் மாண்பினை உணராமல் எம்மிடையே காதல் என்று இவ்வூரார் பழித்துரைத்தது மறைமுக உதவியாகவே எனக்கு அமைந்தது. மலர் போன்ற கண்களை உடையவளை நான் சந்திக்க வாய்ப்பு இல்லாததை தெரிந்து கொள்ளாமல் இந்த ஊர் எங்கள் காதலை பேசியே எங்களுக்கு நன்மை செய்துவிட்டது. மலர் போன்ற கண்ணை உடைய இவளுடைய அருமை அறியாமல் இந்த ஊரார் எளியவளாக கருதி அலர் கூறி எமக்கு உதவி செய்தனர். குறள் 1143. ஊரா அதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறா அது பெற்றென்ன நீர்த்து. எமது காதலை பற்றி ஊர் அறிய பேச்சு எழாதா? அந்த பேச்சு இன்னும் எமக்கு கிட்டாத காதல் கிட்டியது போன்று இன்பத்தை தரக்கூடியதாயிற்றே. எங்களுக்குள் காதல் இருப்பதை இந்த ஊர் அறிந்து பேசியதும் நல்லதே. திருமணத்தை செய்ய முடியுமா என்றிருந்த நிலை போய் செய்தது போல் ஆயிற்று. ஊரார் எல்லோரும் அறிந்துள்ள அலர் நமக்கு பொருந்தாதோ? பொருந்தும். அந்த அலர் பெற முடியாமலிருந்து பெற்றார் போன்ற நன்மை உடையதாக இருக்கின்றது. குறள் 1144. கவ்வையார் கவ்விது காமம் அது இன்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. ஊரார் அலர் தூற்றுவதால் எம் காதல் வளர்கிறது. இல்லையேல் இக்காதல் கொடி வளமிழந்து வாடிப்போய்விடும். ஊரார் பேச்சினால் எங்கள் காதல் வளர்கிறது. இந்த பேச்சு மட்டும் இல்லை என்றால் அது சுவையற்று சப்பென்று போயிருக்கும். என் காமம் ஊரார் சொல்லுகின்ற அலரால் வளர்வதாயிற்று. அந்த அலர் இல்லையானால் அது தன் தன்மை இழந்து சுருங்கி போய்விடும். அடுத்தது குறள் 1145. கழித்தொரும் கள்ளுண்டல் வேற்றற்றதால் காமம் வெளிப்படுந்தோறும்
இனிது. காதல் வெளிப்பட இனிமையாக இருப்பது கள்ளுண்டு மயங்க மயங்க அக்கல்லையே விரும்புவது போன்றதாகும். கள் உண்பவர்களுக்கு குடித்து மகிழும்போது எல்லாம் கல் உண்பது இனிதாவது போல, எங்கள் காதல் ஊருக்குள் பேசப்படும் போது எல்லாம் மனத்திற்கு இனிதாய் இருக்கின்றது. காமம் அலரால் வெளிப்பட இனியதாதல் கல்லுண்பவர் கல்லுண்டு மயங்க மயங்க அக்கல்லுண்பதையே விரும்பினார் போன்றது. குறள் 1146. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. காதலர் சந்தித்து கொண்டது ஒரு நாள் தான் என்றாலும் சந்திரனை பாம்பு விழுங்குவதாக கற்பனையாக கூறப்படும் கிரகணம் என்னும் நிகழ்ச்சியைப் போல் அந்த சந்திப்பு ஊர் முழுவதும் அலராக பரவியது. நான் அவரை பார்த்ததும் பேசியதும் கொஞ்சமே. ஆனால் இந்த ஊரார் பேச்சோ நிலவை பாம்பு பிடித்தது போல் ஊர் முழுக்க பரவிவிட்டதே. காதலரை கண்டது ஒரு நாள் தான், அதனால் உண்டாகிய அலரோ திங்களை பாம்பு கொண்ட செய்தி போல் எங்கும் பறந்து விட்டது. குறள் 1147. ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். ஒருவரை ஒருவர் விரும்பி மலர்ந்த காதலானது ஊர் மக்கள் பேசும் பழிச்சொற்களை எருவாகவும் அன்னையின் கடுஞ்சொற்களை நீராகவும் கொண்டு வளருமே தவிர கருகி போய்விடாது. இந்த ஊர் பெண்கள் பேசும் பேச்சே உரமாக, தாயின் தடைச்சொல் நீராக என் காதல் பயிர் வளரும். இந்த காம நோய் ஊராரின் அலர் தூற்றலே எருவாகவும் அன்னை கடிந்து சொல்லும் கடுஞ்சொல்லே நீராகவும் கொண்டு செழித்து வளர்கின்றது. குறள் 1148. நெய்யால் எரிந்து பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். ஊரார் பழிச்சொல்லுக்கு பயந்து காதல் உணர்வு அடங்குவது என்பது எரிகின்ற தீயை நெய்யை ஊற்றி அணைப்பதற்கு முயற்சி செய்வதை போன்றதாகும். இந்த ஊரார் தங்கள் அலரால் எங்கள் காதலை அழித்து விடுவோம் என்று எண்ணுவது நெய்யை ஊற்றியே நெருப்பை அணைப்போம் என்பது போலாகும். அலர் கூறுவதால் காமத்தை அடக்குவோம் என்று முயலுதல் நெய்யால் நெருப்பை அவிப்போம் என்று முயல்வதை போன்றது. குறள் 1149. அவர் நாண ஒவ்வொதோ அஞ்சலோம் பென்றார் பலர் நாண நீத்த கடை. அஞ்ச வேண்டா என்று அன்று உறுதி கூறியவர் இன்று பலரும் நாணும்படியாக நம்மை விட்டு பிரிந்தால் அதனால் அலருக்கு நாணியிருக்க முடியுமோ? அலர் பேசிய பலரும் வெட்கப்படும்படி இன்று அவர் என்னை விட்டு போகும்போது பயப்படாதே, உன்னை பிரியேன் என்று சொல்லிவிட்டார். இனி பலரும் பேச்சுக்கு
நான் வெட்கப்படலாமா? உன்னை விட்டு பிரியேன், அஞ்ச வேண்டாம் என்று உறுதி அளித்தவர் பலரும் நாணும்படியாக என்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கும்போது நான் மட்டும் ஊரார் தூற்றும் அலறுக்காக நாண முடியுமா? குறள் 1150. தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். யாம் விரும்புகின்றவாறு ஊரார் அலர் தூற்றுகின்றனர். காதலரும் விரும்பினால் அதை ஒப்புக்கொள்வார். நான் விரும்பிய அவரை பற்றித்தான் இவ்வூர் பேசுகிறது. இனி என் காதலரும் நான் விரும்பிய போது என்னை திருமணம் செய்வார். யாம் விரும்புகின்ற அவரை இவ்வூரார் எடுத்துக் கூறுகின்றனர். அதனால் இனிமேல் காதலர் விரும்பினால் விரும்பியவாறு அதனை உதவுவார். இனி அடுத்த அதிகாரத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் பெல் பட்டனை பிரஸ் செய்து இந்த சேனலிலிருந்து வெளியாகும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து அடைவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.